வணக்கம் நண்பர்களே நண்பிகளே. இன்றைக்கி அச்சயா சமையலில் உங்களுக்கு சுவையான ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு 250 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி பழம் ஒரு 5, பாவக்காய் 150 கிராம், வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கணும், சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கணும், ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம், பெரிய நெல்லிக்காய் அளவு. ஏன்னா நம்ம தக்காளி பழம் சேர்க்கிறோம் இல்லையா, அது நெல்லிக்காய் அளவு புளி எடுத்தாவே போதும். ஒரு குக்கரில் ஆயில் விட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கிள்ளி போட்ட வரமிளகாய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாயும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நறுக்கின தக்காளி பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும் போதே இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கின பாவக்காயை அதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிறிதளவு காஷ்மீர் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம் கலருக்கு. ஊற வச்ச பாசிப்பருப்பை இதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சிறிதளவு நீர் சேர்த்து ஒரு கொதி விடலாம். இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் ரெண்டுமே இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பத்தலைனா ஒரு முடி தேங்காய் துருவல் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு குக்கரில் மூடி போட்டு 2 விசில் வர வெயிட் பண்ணலாம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் இதில் சேர்த்து இந்த முறையில் செய்யும்போது கசப்பே தெரியாது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அச்சயா சமையல். இந்த டிஷ்ஷோட பேர் பாகற்காய் பிட்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.